நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். இந்த சேனல் 1970, 80, 90 காலகட்டங்களில் நம்ம பார்த்து ரசித்த படங்களை ரிவ்யூ பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1995 வெளிவந்த ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு அட்டகாசமான ஒரு ட்ராமா, ஆசை. இந்த படம் வந்து அஜித்துடைய ஆரம்ப காலகட்டம். சுபலட்சுமி ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. இது போக பிரகாஷ்ராஜ், ரோஹிணி, பூர்ணம் விஸ்வநாதன், வடிவேலு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, மச்சினிச்சி மேலே ஆசைப்படக்கூடிய ஒரு அக்கா புருஷன். அந்த மச்சினிக்கு ஒரு காதலர் இருக்கிறாரு. இவங்க 2 பேர் காதலுக்கு இந்த வில்லன் என்னெல்லாம் இடைஞ்சல் பண்ணார், இதையும் மீறி இந்த ஹீரோ அந்த பொண்ணை கரம் பிடிச்சாரா இல்லையா, இதுதான் அந்த படத்துடைய லைனு. ரொம்பவே அட்டகாசமாக, ரொம்ப யூத்ஃபுல்லாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த கதையை. சுபலட்சுமி இந்த படத்தில் தான் அறிமுகம். ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஸ்டைலிஷாக சொல்லியிருப்பார் வசந்த். அவருடைய ஸ்டைல் எல்லாமே இந்த மணிரத்னம் படம் போல தான் இருக்கும். அதே போல் பின்னணி இசையெல்லாம் அந்த படத்தில் தேவா கொஞ்சம் வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஒளிப்பதிவு ஜீவா பண்ணியிருப்பார். அட்டகாசமாக இருந்தது இந்த படத்தில். டான்ஸ் வந்து ராஜு சுந்தரம், அவருடைய கொரியோகிராஃபி ரொம்ப டாப்பாக இருக்கும். இந்த கதாநாயகி தன்னோட அக்காவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ தங்கச்சியையும் அப்பாவையும் பார்க்குறதுக்காக ரோஹிணி, அவருடைய கணவர் பிரகாஷ்ராஜ் அந்த கை குழந்தையோடு அங்கே வராங்க. வந்து ஒரு சில நாட்கள் இருந்துட்டு திரும்ப டெல்லி போகிறாங்க. போகும்போது இந்த கதாநாயகியுடைய அக்கா தங்கச்சி எந்த அளவுக்கு நினச்சாங்களோ இல்லையோ, அந்த வில்லன் இருக்கார் பிரகாஷ்ராஜ், அவர் வெறித்தனமாக இந்த பொண்ணையை நினச்சிக்கிட்டு இருப்பார். இந்த பொண்ணை எப்படியாவது அடையணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். அவருடைய மனைவியை கூட அவர் கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணும் அவருடைய அப்பாவும் டெல்லிக்கு போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. நம்ம ஹீரோ கதாநாயகியை தேடி டெல்லிக்கு வராரு. அங்கே இந்த வில்லன் சில வேலைகளை பண்ணுறாரு. அதையெல்லாம் தாண்டி இந்த ஹீரோ அந்த பொண்ணை கரம் பிடிக்கிறார். இப்படி தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. படத்துடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்பவே ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டராக வருவார். பூர்ணம் விஸ்வநாதன் கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணுவார். அல்டிமேட்டாக இருக்கும். பிரகாஷ்ராஜ்லாம் நடிப்பில் வெளுத்து வாங்கியிருப்பார். ரோஹிணி ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சுபலட்சுமி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அஜித்துடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சாக்லேட் பாய் போல் இருப்பார். அதே போல் ஆக்ஷன் காட்சிகள்லாம் வெளுத்து வாங்கிடுவார். வடிவேலு ஒரு 2-3 காமெடி பண்ணுவார். அதுலேயும் குறிப்பாக அந்த ட்ரெயினில் ஒரு காமெடி உண்டு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் கிணத்துல ஒருத்தரை தள்ளி விட்ருவாப்புல, 18 ஒரு காமெடி சொல்லுவாப்புல, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. தாமு வச்சு ஒரு சின்ன காமெடி பண்ணியிருப்பாங்க, அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. பாட்டு 5 பாட்டு அல்டிமேட்டாக இருக்கும். தேவாவுடைய மியூசிக்கு, ஹீரோவுக்கு கொஞ்ச நாள் பொறு தலைவாங்கிற பாட்டு, கதாநாயகிக்கு மீனம்மாங்கிற ஒரு பாட்டு, புல்வெளி புல்வெளிங்கிற பாட்டு, அப்புறம் இந்த திலோத்தமாங்கிற பாட்டுக்கெலாம் அந்த பாட்டு ஆரம்பிக்கு முன்னாடி அதுக்கான அந்த லீடெல்லாம் கொடுத்துருவாப்புல தேவா. ஷாக் அடிக்குது சோனான்னு ஒரு பாட்டு ராஜு சுந்தரத்துக்கு, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வசந்த் கதை சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். படத்துடைய ஆரம்பத்தில் ராவணனின் பெண்ணாசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெருக்கூத்து ஆரம்பிப்பாங்க. ஸோ படத்துடைய எண்டுலேயும் அந்த தெருக்கூத்தோடு தான் முடிப்பாங்க. கடைசி அந்த ராவணனை வதம் பண்ணுற மாதிரி ஹீரோ வில்லனை போட்டு தள்ள மாட்டார். அந்த கதாநாயகிக்கு அப்பா தான் கடைசி அந்த வில்லனை போட்டு தள்ளுவாப்பில் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அடுத்த வீடியோ சின்ன பூவை மெல்ல பேசு, அதுக்கப்புறம் திருமதி ஒரு வெகுமதி, இப்படி வரிசையாக ஒரு படங்களாக பார்க்கலாம். நிறைய பேர் இந்த சேனல் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நினைத்தாலே இனிக்கும்.